நமஸ்தே. விசாரத் உத்ராது நிர்ஜரணி அப்படிங்கிற டிப்பனி வந்து சூரிய உதய் அப்படிங்கிற நாடகத்திலேருந்து பார்க்கலாம். सूर्य उदय श्री कमलाकांत वर्मा का प्रसिद्ध एकाकी है. इसकी नायिका निर्जरनी है. இதோட ஹீரோயின் வந்து நிர்ஜர்னி. வ அனுப்பம் ரூபவதி, அழகாக இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஆறு அத்துல்னிய நர்த்தகி, அவள் டான்ஸுக்கு கம்பேரை ஈக்குவலாக யாருமே ஆட முடியாது. அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான மேட்ச்லெஸ், யாராலையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு டான்ஸர், நல்ல டான்ஸர்னு சொல்கிறாங்க. मंच के पर्दे उठते ही ஒரு மேடையில் ஸ்க்ரீன் வந்து விலகுது. நிர்ஜர்னி से हमारा परिचय हो जाता है. எடுத்தோடனே நாடகத்தில் ஸ்க்ரீனை விளக்குற மாதிரி காட்டுறாங்க. அங்கே நிர்ஜர்னி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நிர்ஜர்னி अपनी सहेली मंजरी से बातें करती है. இந்த சீரியல் எப்படி தொடங்குது? ஒரு மேடை, அதில் வந்து ஸ்க்ரீன் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகுது. அப்போ நிர்ஜர்னி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, பரதநாட்டியம் ஆடிட்டுருக்க மாதிரி காட்டிகிட்ருக்காங்க. பரதநாட்டியம் முடிஞ்சோடனே அவங்க தோழி மஞ்சரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. दोनों के बीच सम्राट समुद्रगुप्त की सभा के कला रत्न बनने के बारे में बात चलती है. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, சாம்ராட் சமுத்திரகுப்தர் வந்து சபாக்கே கலாரத்தன், இந்த சபையில் வந்து கலாரத்தன் பதவியை வந்து நிர்ஜர்னிக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மஞ்சரி இசை சௌபாக்கிய கி பாத் கேத்தி ஹே. மஞ்சரி சொல்கிறா, இது வந்து லக்கு இருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா, பாக்கியம் இருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்கும்னு. மகர் நிர்ஜர்னி ரத்தன் பண்ணுனா பசந்த் நகி கர்த்தி. அவங்க நிர்ஜர்னி வந்து சபா ரத்தன் பண்ணுறதை விரும்பலை அப்படிங்கிறாங்க. நிர்ஜர்னி வந்து சபா ரத்தன் பண்ணால் பசந்த் நகி கர்த்தி, அவங்களுக்கு டோட்டலாக அது பிடிக்கலை. इतने में वह सम्राट समुद्रगुप्त का सामंत चंद्रसेन आकर कहता है कि இதுக்கிடையில் அந்த சாம்ராட் சமுத்திரகுப்தரோட சாமந்த் சந்திரசேன், அமைச்சர் சந்திரசேன் வர்றாரு. ஆக்கர் கெஹத்தா ஹேக்கே, அவர் வந்து சொல்கிறாரு, சாம்ராட் நே உசே கலாரத்தன் பனாயா ஹே. சாம்ராட் வந்து நிர்ஜர்னி வந்து கலாரத்தன் ஆக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கலாரத்தன் கே ரூப் மே முझे चुने जाने पर निर्जरनी खुशी नहीं हुई. கலாரத்தன் ரூப் மே சுனே ஜானே, செலக்ட் பண்ண காரணத்தில், செலக்ட் பண்ணினால அவள் வந்து குஷி நகி, ரொம்ப ஹாப்பியாகவே இல்லை. ஏண்டா நம்மளே போய் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு பிடிக்காமல் இருக்கா. மகர் ஏக்கு ஸ்திரீ ஹோனே கே காரன் உஸ்கோ கலாரத்தன் பன்னா ஸ்வீகார் கர்னா ஹி படுத்தா ஹே. ஒரு பொண்ணாக இருந்த காரணத்தினால அவள் கலாரத்தன் பண்ணதை ஸ்வீகார், அக்செப்ட், ஏற்றுக்க வேண்டிய மனநிலைமையில் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. इसके बाद निर्जरनी सम्राट समुद्रगुप्त की सभा में जाती है. அதுக்கப்புறம் நிர்ஜர்னி வந்து சாம்ராட் சமுத்திரகுப்தரோட சபைக்கு போகிறாங்க. ஆறு நிருத்யு கர்த்திகை, அங்கே போய் டான்ஸ் ஆடுறாங்க, நிருத்யு கர்த்திகை. தப் உஸ்கி நாச் தேக்கர் முக்து ஹோ ஜாத்தே. எல்லாரும் முக்துனா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி மெய் மறந்து போயிடுறாங்க. உன்னு பாத்தோம் சே ஹமே பத்தா செல்தா ஹே கி, இந்த விஷயத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிர்ஜர்னி நிருத்யு கர்னே சே ஹொஷியார் ஹே, டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு தெரியுது. சாம்ராட் உஸ்கோ பென்ட் கே ரூப் மே ஏக் ஹார் பிரதான் கர்த்தா ஹே. அரசர் வந்து சாம்ராட் வந்து அவங்களுக்கு கிஃப்டாட்ட ஒரு ஹார், ஒரு மாலை எடுத்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. நிர்ஜர்னி நத்து மஸ்தக்குனா முனகல், வாய்க்குள்ளேயே முனகிக்கிட்டேவும் ஹோக்கர் ஹார் லேத்தி ஹே, அவங்க மாலையை வாங்கிக்கிறாங்க. ஆர் சாம்ராட்டுக்கா அபிநந்தன் கர்த்தி ஹே, சாம்ராட்டுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவளையும் சாம்ராட்டையும் புகழ்கிறாங்க. யஹா ஹமே நிர்ஜர்னி கி நம்ரதா கா போது ஹோத்தா ஹே. இங்கே நிர்ஜர்னியோட நம்ரதா, பணிவு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ கோபம் இருந்தாலும் அவங்க வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க, பணிவாக இருக்காங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆச்சாரிய சாசங் கலாரத்தன் பண்ணுனா ஆஸ்வீகார் கர்தேத்தே ஹே. ஆச்சாரிய சாசங் வந்து கலாரத்தன் பண்ணுறத ஆஸ்வீகார், ஸ்வீகார்னா ஓகே, ஆஸ்வீகார்னா நாட் ஓகே, அவருக்கு வந்து அது டோட்டலாக பிடிக்கல. உஸ்கோ மிருத்யு தண்ட தியா ஜாத்தா ஹே, அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. இஸ் பர் நிர்ஜர்னி ஸ்வயம் கலாரத்தன் பத்து தியாக தேத்தி ஹே. அவளும் வந்துட்டு நிர்ஜர்னியும் எனக்கும் இந்த கலாரத்தன் பதவி வேண்டாம் அப்படின்னு அதை தியாகம் பண்ணிடுறாங்க.
यहाँ उसकी निडरता का पता चलता है. இங்கே அவங்களோட தைரியம் தெரியுது. நிர்ஜர்னியோட தைரியத்தை பார்க்க முடியுது. निर्जरनी सासांग को मौत से बचाने के लिए कोशिश करती है. निर्जरनी வந்து ஆச்சாரிய சாசங்க சாவிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருத்யு தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு கோஷிஷ் கர்த்தியனா முயற்சி பண்ணுறாங்க. आचार्य को बचाने की आशा ना रहने पर खुद मर जाने की तैयार हो जाती है. சம்டைம் ஆச்சாரியரை காப்பாற்ற முடியலனா நானும் அவளும் செத்து போயிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றா. ஒன்று அவரை காப்பாற்றணும் ஆச்சாரிய சாசங்க, அப்படி அவரை காப்பாற்ற முடியலனா निर्जरनी தானும் செத்துருவேன் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ये देखकर पाठक ऐसा अनुभव करेंगे कि निर्जरनी सासंग से प्यार करती है. இதை பார்த்துட்டு நம்ம ரீடர்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னு கேட்டால், निर्जरनी வந்து ஆச்சாரிய சாசங்க மேலே பியார் பண்ணிகிட்ருக்கா, அவரை காதலிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியும். ஆனால் ஸ்வயம் சாம்ராட் சமுத்திரகுப்து பி ஏக விசார் பிரகட் கர்த்தே ஹை. ராஜா கூட இந்த எண்ணத்தை தான், அவரும் இதே மாதிரி தான் நினச்சிருக்காரு. ஒரு வேளை சாசங்க வந்து निर्जरनी விரும்புகிறாங்க அப்படின்னு. वास्तव में एक कलाकार के दिल में ரியலில் ஒரு கலாக்காரனா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலாக்காரோட மனதில் दूसरे कलाकार के प्रति उत्पन्न होने वाली श्रद्धा है. ஒரு கலையை பண்ணுறவங்க இன்னொரு கலை பண்ணுறவங்க மேலே வச்சுருக்கிற ஒரு ஸ்ரத்தானா ரெஸ்பெக்டு மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது லவ்வெல்லாம் கிடையாது. அவரும் ஒரு கலாக்கார், நானும் ஒரு கலாக்கார், அதனால் அவர் மேலே நான் தனியாக ஒரு மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.